ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி லெமன் ஊறுகாய் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஊறுகாய் போட போகலாம். லெமன் 1 கிலோ லெமன் வாங்கி சுத்தமாக கழுவி தொடச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் இருக்கக்கூடாது. எண்ணெய் போடுறோம் இல்லைங்களா, கெட்டு போயிடும். தண்ணி இருந்துச்சுனாக்க கழுவிட்டு அரிஞ்சு வச்சுக்கோங்க. சுத்தமாக தண்ணி இல்லாத தொடச்சிடுங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ லெமன் அந்த சைஸுக்கு அரிஞ்சிக்கோங்க. ரொம்பவும் பெருசாக போடாமல் ஒரு மீடியம் துண்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போது ஒரு துண்டு எடுத்து வச்சா கூட நம்மளுக்கு சாதம் சாப்பிட்டுக்கலாம். இதே போல் எல்லா லெமனும் அரிஞ்சிக்கலாம்ப்பா. நல்ல சதை உள்ளதாக எடுத்துக்கோங்க. உப்பு, கல்லுப்பு தூள் பண்ணி வச்சுக்கோங்க. கல்லுப்பே போட்டிங்கன்னா அது ஊறுறதுக்கு இன்னும் லேட் ஆகும். அதனால் ஜாடி இருந்தால் ஜாடி எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஜாடி இல்லை, அதனால பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கிறேன் நான். டப்பா சில்வர்லலாம் போடாதீங்க, உப்பு கரை பிடிச்சி போயிடும், துரு பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கோங்க, இல்லை ஜாடி எடுத்துக்கோங்க. அதில் எலுமிச்சம்பழம் நம்ம அரிஞ்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. அதில் எல்லாமே அதில் சேர்த்துட்டு நம்ம அதுக்கு தேவையானது உப்பு சேர்த்துக்கலாம். 100 கிராம் உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் பண்ணி சேர்த்துருக்கேன் நான். 1 கிலோ எலுமிச்சம்பழத்துக்கு 100 கிராம் உப்பு சரியாக இருக்கும். கம்மியாக இருந்தால் கூட அப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த உப்பை போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. சீக்கிரம் ஊறும். அப்போ தான் எலுமிச்சம் ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மாங்காய் மாதிரி டக்குன்னு ஊறிடாது, 6 நாள் ஆகுங்க. இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு வச்சிடுங்க. உப்புலாம் நல்லா ஊறிடும், சாஃப்டாகிடும். ஊறட்டும். நம்ம குலுக்கி வச்சாச்சு, உப்பு எல்லாம் கலந்து மூடி போட்டு வச்சிடலாம். 6 நாள் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ சாஃப்டாக நல்லா ஊறிடுங்க. இந்த மாதிரி கலரே சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிருச்சு. அதில் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது, கம்மியாயிடுச்சு. பாருங்கள் சாஃப்டாக ஊறி போச்சு. அது மாதிரி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க. நல்லா நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு 200 எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு. கடுகு சேர்த்துக்கலாம்ப்பா. 2 ஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்கட்டும். எலுமிச்சம் ஊறுகாய் நல்லா ஊறின பிறகு போட்டாதாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த உப்பெல்லாம் ஏறி அப்போ தான் எலுமிச்சம் சாப்பிட முடியும். இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். கடுகு நல்லா வெடித்த உடனே நிறுத்திடுங்க அடுப்பை. பாருங்க இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. ஒன்று 2 இருந்தாலும் அதெல்லாம் நல்லா வெடிச்சிட்டுங்க. வெடித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 100 கிராம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கலக்கிட்டு உடனே எலுமிச்சம்பழம் கொட்டிடுங்க. அதுலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் எரியக்கூடாது. அது கொட்டிட்ட உடனே நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் காரம் கம்மியாக சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அப்போ தான் ஜீரணம் ஆகும். அதுக்காக தான் கடுகும் வெந்தயமும் சேர்ந்து அரைச்ச தூள் 2 ஸ்பூனுங்க. கடுகு
2 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் வறுத்து அதை பொடியாக்கி வச்சுருப்பேங்க ஸ்டாக்கில் எப்பயுமே நான். அதுதான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சொல்லும் போதே நம்ம எவ்வளோ நாக்கில் எச்சு ஊறுது பாருங்கள். அந்த அளவுக்கு ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பழைய சாதம் தயிர் சாதம் இது மாதிரி எதுக்குனாலும் சாப்பிட்லாங்க. செமையாக இருக்கும். நல்லா ஊறிட்டு உடனே தாளித்த உடனே நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம நல்லா ஆறட்டோன்னு சொல்லிட்டு நம்ம டப்பாலேயோ ஜாடியிலையோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 1 வருஷம் ஆனால் கூட நம்ம கெட்டு போகாதுங்க. எவ்வளோ நாள் வரைக்கும் ஊறுகாய் தீர்ந்து போகிற வரைக்குமே இருக்கும். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.